அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு பதிவு. பூஜை இல்லாமல், மந்திரங்கள் இல்லாமல், எந்தவித பரிகாரங்கள் எதுவுமே இல்லாமல் நம்முடைய வீட்டில் நம்ம பெட்ரூமில் கூட நீங்கள் உட்காந்து சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கை மாற்றம்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான். நிறைய பேருக்கு அதிகாலையில் ஏந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். நம்முடைய பதிவு பார்த்துட்ருக்கவங்க பெரும்பாலான பேர் 35 வயது கடந்தவங்க எல்லாருமே நிச்சயமாக நம்ம அதிகாலை நேரம் ஒரு பாத்ரூம் போகிறதுக்காக ஒரு 3 மணிக்கு எழுந்திருப்போம். நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் புரண்டுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் போட்டு தூக்கமே வரல, எங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படி புரண்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு நேரத்தில், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் இருக்கக்கூட அந்த நேரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற ஒரு வரியை மட்டும், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே செயலாகும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஒரு மந்திர பதிவுகளாக இருக்கட்டும், தீப வழிபாடுகள், தாந்திரிக பரிகாரங்கள், இதோடு கூட ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். சிலருக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் டக்குன்னு கை கொடுக்கும், சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான முறை, இதுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, பூஜைகள் கிடையாது, மந்திரங்கள் கிடையாது, இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கூட கிடையாது. பொதுவாகவே ஒரு 35-40 வயது கடந்துட்டாலே நமக்கு இந்த அதிகாலையில் ஏந்திரிக்கக்கூடிய டக்குன்னு பாத்ரூமுக்காக நம்ம ஏந்திரிப்போம். ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இது ஒரு சிலருக்கு நல்ல தூக்கம் வரும், ஒரு சிலருக்கு டக்குன்னு தூக்கமே வராது. பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே அப்படி குடும்ப விஷயங்கள் போட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு தூக்கம் வராமல் அங்கே இங்கேயும் புரண்டுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? இது எதுக்காக டெய்லி இந்த டைமுக்கு நம்ம இப்படி முழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கான அந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய ஒரு அலாரம் தான் இந்த அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய ஒரு முழிப்பு. இந்த ஒரு நேரத்தை நம்ம வாழ்க்கையில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. இதுக்காக தனியாலாம் அப்படி உட்காந்தெல்லாம் அப்படி டெடிக்கேஷனாக நீங்கள் பூஜை பண்ணணும்லாம் நாங்கள் சொல்லவே கிடையாது. இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சின்னதான ஒரு மாற்றம், நீங்கள் பெட்டில் படுத்துட்டு கூட இந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்ல ஆரம்பித்தாலே போதும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒருத்தருக்கு அதிகாலை நேரத்தில் இப்படி தூக்கம் வராமல் நம்ம தவிக்கிறப்ப இப்படி புரண்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, அந்த நேரத்தில் அதான் அந்த பிரபஞ்சத்துடைய அந்த ஒரு சூக்ஷ்மமான நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்மீகத்தில் சொல்கிறோம். இந்த ஒரு நேரமானது நமக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கும் சரி, நமக்கு ஆன்மீகத்துக்கும் சரி ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான டைமிங். இந்த நேரம் அதிகாலை 3 மணிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 5:30 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்டாலும், மனசுக்குள்ளே சொல்லுகின்ற இறை நாமங்கள், வழிபாடுகள், இதற்கு எல்லாமே நமக்கு அதீத பலன் கொடுக்குங்கிறது நம்முடைய பதிவுகள் நிறைய பேர் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்ம அப்படி தூக்கம் வராமல் புரண்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு தனியாக நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்து பூஜைகள் பண்ணமானலாம் கட்டாயமே கிடையாது. உங்களுடைய பெட்டில் அந்த படுக்கையாக அப்படி படுத்துக்கிட்டே கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விஷயங்கள் வேணுமோ, எந்த விஷயத்தை நம்ம நினச்சி எப்பயுமே சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு மாதம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கோல் இருக்கலாம், இல்லை பசங்களுடைய ஏதாவது ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு விஷயங்கள், ஒரு பணத்துக்கான ஒரு தேவைகள், இல்லை வருமானம் பெருக்கிறது, கடன்கள் அடைக்கிறது, அப்படி நம்ம மண்டக்குள்ளே அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ப்பா அப்படின்னு. அதில் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நமக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்.
உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தாலும் சரி, கையில் பணமே இல்லை, எங்களுக்கே வருமானம் கம்மியாக இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு சொந்த வீடு கனவுகள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். அப்படி இருக்கிறப்ப நல்ல ஒரு இடம் நீங்கள் ஒன்று வாங்குறீங்க, அந்த இடத்துக்குள்ளே பூமி பூஜை போடுறீங்க, அப்படி நிலவாசல் அந்த பூஜை பண்ணுறோம், அப்படி சொந்த வீடு அப்படி பெருசாக கட்டி நமக்கு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி, இது எல்லாமே அப்படியே கற்பனையில் அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படி நினச்சிட்டு சொந்த வீடு எனக்கு கிடைத்து விட்டது, இப்படி ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு வரிகள் எப்பயுமே நம்ம யூனிவர்ஸ்கிட்ட அப்படி கேட்குறப்ப, நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறப்ப, இது மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான அந்த ஒரு வார்த்தைகள் உபயோகிக்கிறப்ப அதற்குனுடைய அந்த பலன்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம யூனிவர்ஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதனால தான் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் ஒரு முறை இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 முறை மட்டும் சத்தமாக வாய் விட்டு நீங்கள் அந்த அதிகாலை நேரம் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மனசுக்குள்ளே பொறுமையாக, ஏன்னா அக்கம் பக்கம் எல்லோரும் தூங்குறாங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் சத்தமாக வாய் விட்டு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எப்பயுமே ஃபஸ்ட்டு கேட்குறது நம்மளுடைய காதுகளில் தான் கேட்குமா. நம்ம என்ன பேசினாலும், நீங்கள் நெகட்டிவாக பேசினாலும் சரி, ஒரு பாசிட்டிவாக பேசினாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்கள் காதில் தான் விழுகும். அதற்கப்புறம் தான் மற்றவங்களுடைய காதில், இந்த உலகத்துடைய காதில் எல்லார்கிட்டையுமே போய் கேட்கும். அதனால தான் நமக்கு நம்ம இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் பேச பேச நம்ம நினைக்க அந்த ஒரு விஷயங்கள் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே அதை பதிய ஆரம்பித்து அந்த எண்ணங்கள் அப்படியே செயலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு அதற்கான ஒரு வழிகள் நம்மளே ஸ்டெப் எடுப்போம். அதற்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு இந்த பிரபஞ்சமானது அமைத்து கொடுக்கும். அதுவும் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் இருக்குது பார்த்தீங்களா, அது நிச்சயமாக நடக்கும். இது பூஜை ரூமில் தான் போய் உட்காந்து பண்ணணும் அப்படிங்கிறலாம் எந்தவித கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் காலையில் ஏந்திரிக்கிறப்ப நீங்கள் இதே ஒரு விஷயத்தை மட்டும் இப்படி மனசுக்குள்ளே கண்டதையும் போட்டு யோசித்து நம்ம சும்மா படுத்துட்ருக்க இந்த நேரத்தில் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே நீங்கள் டெய்லி ரிப்பீட்டடாக நீங்கள் திருப்பி எப்போ தூக்கம் பிடிக்குதோ அது வரைக்கும் கூட இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சுட்டு மனசுக்குள்ளே திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக சொல்ல கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயம் மாற்றும். இது 200% நம்பி இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை நம்ம யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு பீரியட்ஸ் இப்போ ஆயிருக்கு, வேறு ஏதாவது தீட்டுகள் இருக்குது, அப்படி எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எப்போ ஏர்லி மார்னிங்கில் உங்களுக்கு முழிப்பு வருதோ அப்போ அந்த டைமில் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தாராளமாக நல்லா சத்தமாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எந்த வார்த்தைகள் பேசுகிறீங்களோ அந்த வார்த்தைகள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையாக மாறும், உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும். ஏன்னா இது பலருடைய வாழ்க்கையில் கை கொடுத்த ஒரு சிம்பிளான இருக்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு. அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ உடனுக்குடனே செய்ய ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக, அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த அந்த நேரத்துக்குன்னு தனியாக சூக்ஷ்மங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 30 முக்கோடி தேவர்களும் வரக்கூடிய நமக்கு அருள் தரக்கூடிய நேரம் தான் இந்த அதிகாலை நேரம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நிச்சயமாக 200% நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான வரியை பதிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரபஞ்சமானது நிச்சயமாக மாற்றும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.